செய்தியாக நசாயிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளாராக அறிவார்கள் என்று சொல்லவில்லை, நபித்தோழர்கள் அப்படி அறிவார்கள். அப்ப நபித்தோழர்கள் கேட்கின்ற பொழுது என்னப்பா இது கேட்கிறீர்கள் கேள்வி, எனக்கு அது தெரியும் என்று நபிகளா சொல்லவில்லை. நாங்கள் எங்களுடைய உடம்புகள் பாதுகாக்கப்படுகிறது, அல்லாஹ் அதை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான் தெரியுமா? ஆமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதிலே 1265வது செய்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னலில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன், அல்லாஹ்வுக்கு சுத்தி திரியக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியில இப்படியே சுத்தி திரிவார்கள், சுத்தி திரிகின்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ஜபுலுகுனி யுபல்லிகுனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், யுபல்லிகுனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என்னுடைய உம்மத்தில் இருப்பவர்கள் எங்காவது இந்த ஒரு சலாத்தை சொல்லிவிட்டால் போதும், ஒரு ஸலவாத்தை சொல்லிவிட்டால் போதும், அதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? நபிகளார் மரணித்ததற்கு பின்னால் நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளிலே நபிகளாருக்கு போய் சேரக்கூடியது என்றால் இந்த ஸலவாத்து, இந்த ஸலவாத்து அதை கூட நபிகளாரால் அறிய முடியாது. நபிகளாருக்கும் எங்களுக்கும் கூட ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையை கடக்க வேண்டும் என்றால் அதை கொண்டு போக வேண்டியவர்கள் யார்? மலக்குமார்கள். மலக்குமார்களால் தான் அது முடியும். அது ஒரு உலகம், இது ஒரு உலகம். நபிகளார் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் நபிகளார் வருகிறார். நீங்கள் எங்காவது சுபான மொழிது படித்தால் அது நபிகளாருக்கு தெரியும். அந்த இஸ்லாமிய சோழ இவ்வளவு தெளிவாக செய்திகள் வந்ததற்கு பின்னால் ஏன் எங்களுடைய சமூகம் ஆட்டம் கண்டு போயிருக்கிறது, கொள்கையில ஏன் தோத்து போயிருக்கிறார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பாந்த இஸ்லாமிய சோழ, இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் தொடர்பை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் என்பதை தெளிவாக நபிகளார் சொல்லிவிட்டு போனார்கள். இன்னொரு பகுதியை நாங்கள் பார்ப்போம். அன்பாந்த இஸ்லாமிய சோழ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். மரணித்ததற்கு பின்னால் மரண படுக்கையில் கட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு. நபிகளார் மரணித்து விட்டார்களா, மரணிக்கவில்லையா? நபிகளார் மரணித்து விட்டார்களா, மரணிக்கவில்லையா? சில நபித்தோழர் சொல்கிறார்கள் நபிகளார் மரணித்து விட்டார்கள். இன்னும் சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனது போன்று நபிகளார் போயிருக்கிறார்கள், திரும்பி வருவார்கள். நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் கழுத்தை வெட்டி விடுவேன் என்று சொல்கிறார். இது கொள்கைக்கு முரணா இல்லையா? கொள்கைக்கு முரண். நபிகளாருக்கு கேட்கிறது என்று சொன்னால், நபிகளார் செவிமடுக்கிறார்கள் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டு நபிகளார் சும்மா இருந்திருந்தால் நபிகளார் பெரிய ஒரு தவறை விடுகிறார்கள். நபிகளார் பெரிய ஒரு தவறை, ஏன் ரெண்டிலே ஒரு கூட்டம் தவறு, ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் தவறா இல்லையா? நபிகளாருக்கு இது தெரியும் என்றிருந்தால் நபிகளார் என்ன செய்திருக்க வேண்டும்? எழும்பி அமர்ந்து இதோ புரிந்து கொள்ளுங்கள் நான் மரணித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு படுத்திருக்க வேண்டும். ஒரு பெரியார் சொன்னார் அல்லவா, சந்தூக்கில இருந்து கொண்டு எழும்பி அமர்ந்து கொண்டு சொன்னார் அல்லவா, அது போன்று சொல்லி இருக்க வேண்டும். நபிகளாரால் முடியவில்லை. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி, நபிகளாருடைய ஹதீஸை எடுத்து காட்டி நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை உறுதிப்படுத்தினார்களே தவிர இன்னும் கபருக்குள் வைக்கப்படவில்லை. நபிகளார் படுத்த அந்த கட்டிலே இருக்கிறார்கள். இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? யாரு ஆட்சி தலைவராக வருவது? அன்சாரிகளிலே ஆட்சி தலைவர் வருவதா, முஹாஜிர்களே ஆட்சி தலைவர் வருவதா? பெரிய போராட்டம். நபிகளாருக்கு என்ன செய்திருக்கலாம்? எதற்கப்பா சண்டை, எதற்கு நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டும்? அபூபக்கரை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லியிருக்கலாம். நபிகளாருக்கு தெரியாது. அதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நபித்தோழர்கள் ஹதீசுகளை எடுத்து வைத்து அபூபக்கர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிறுவுகிறார்கள். நபிகளார் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நபிகளாரை எங்கே அடக்கம் செய்வது? நபிகளாரை எங்கே அடக்கம் செய்வது? நபிகளாரை அடக்கம் செய்யவில்லை சகோதரர்களே, பிரச்சனை. சிலர் சொல்கிறார்கள் பொதுமையவாடி, சிலர் சொல்கிறார்கள் மரணித்த இடம். அந்த இஸ்லாமிய சோழே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற சக்தி இருந்தது என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஃபத்வா கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? நபிகளாரால் முடியாது. அந்த இடத்திலும் நபித்தோழர்கள் ஹதீஸை எடுத்து வைத்து நபிகளார் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் அடக்க வேண்டும் என்ற ஹதீஸை எடுத்து வைத்து அதே இடத்தில் அடக்கம் செய்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் தெளிவாக என்ன சொல்கிறது? நபிகளாருக்கு ஒன்றுமே தெரியாது, மரணித்து விட்டார்கள் என்றால் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. சொல்லக்கூடிய ஸலவாத்துகளை கூட எடுத்து சொல்வதற்கு மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற செய்திகள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பத்ர் சஹாபாக்களுக்கு என்ன தெரியுமாம்? எங்கே பத்ர் மௌலிது ஓதப்படுகிறதோ,
இந்த அடிப்படை செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவெல்லாம் முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் பாரதூரமான வார்த்தைகள். பத்ரு சஹாபாக்களுக்கு என்ன தெரியுமாம்? எங்கே பத்ரு மௌலித் இருக்கிறது, எங்கே பத்ரு மௌலித் படிக்கிறார்கள் என்பது தெரியுமாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே 50 சஹாபாக்களை சாட்டி சொல்கிறார்கள், ஒரு மலை கணவாயை காட்டி அந்த இடத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய உயிர்களை எங்களுடைய உடம்புகளை பறவைகள் சுமந்து சென்றாலும் அந்த கணவாயை விட்டு வரக்கூடாது. பத்ரிலே கலந்து கொண்ட எத்தனை நபித்தோழர்கள் அந்த மஜ்லிஸிலே இருந்தார்கள்? பத்ரிலே கலந்து கொண்ட எத்தனை நபித்தோழர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள்? உஹது யுத்தத்திலே பல பேர் கலந்து கொண்டார்கள். யுத்தத்தின் ஆரம்ப கட்டத்தில் வெற்றி, அந்த இடத்தில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அப்படியே வந்து வெற்றி தானே அப்பா கிடைத்து விட்டது, ஓடோடி வருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எடுக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? உடனே என்ன செய்திருக்க வேண்டும்? பத்ரு சஹாபாக்களே இருக்கிறார்கள் அந்த யுத்த களத்திலே. உடனே பத்ரு சஹாபாக்கள் வந்து என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கணவாயை பாதுகாத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? முடிந்ததா? பத்ரு சஹாபாக்களால் முடிந்ததா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரப்பப்படுகிறது. நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரப்பப்படுகிறது. நபித்தோழர்கள் சிதறி ஓடி விடுகிறார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? நபித்தோழருக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தால், இல்லை இல்லை நீ போய் சொல்கிறாய், நபிகளார் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஓடிவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயரமான இடத்திலே வைக்கப்பட்டு ஒரு சத்தம் போடப்பட்டதற்கு பின்னால் தான் திருப்பி ஓடோடி வருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தி உலக வாழ்க்கையில் சக்தி இருக்கவில்லை. மறைவை அறிவதற்கு மறைவான ஞானம் உலகத்தில் இருக்கின்ற பொழுதே இருக்கவில்லை. தன்னுடைய கண் பார்வை கட்டியதை அறிந்தார்கள். முதுகுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரியாது. இப்படி இருக்கின்ற பொழுது மரணித்ததற்கு பின்னால் நடப்பதையெல்லாம் அறிகிறார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக இருக்க வேண்டும். ஈமான் ஆட்டம் காணக்கூடாது. இன்னும் சிலர் எந்த அச்சமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று கூட்டி வைத்துக் கொண்டு, நான் ஒரு பெரியாரோடு போனேன், அவர் கபரில் இருந்த நபிகளாரோடு பேசினார், நபிகளார் கையை நீட்டி முசாஃபா செய்ததை கண்ணால் கண்டன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் எங்கே போய்விட்டது? இஸ்லாம் எங்கே போய்விட்டது? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரடிக்கு யார் வருகிறார், கபரடியிலிருந்து யார் போனார் என்றெல்லாம் தெரியவே தெரியாது சகோதரர்களே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். முடியும் என்றிருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நபிகளாருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம். மிகப்பெரிய காரியம் அல்ல. மதீனா சாம்ராஜ்யத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரச்சனை ஈராக்கிலே நடந்திருக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு எங்கே கொல்லப்பட்டார்கள்? மதீனாவிலே கொல்லப்படுகிறார்கள். என்ன செய்திருக்கலாம்? ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம் அல்லவா? நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன பிரச்சனை வந்தாலும் நல்லடியார், என்ன பிரச்சனை வந்தாலும் பெரியார். இஸ்லாமிய ஏன் நாங்கள் எங்களுடைய ஈமானை வேட்டு வைக்க வேண்டும்? எங்களுடைய ஈமானை ஏன் நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும்? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலிருந்து 3 சம்பவங்களை சொல்கிறேன், நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மரணித்தவர் அல்ல, உயிரோடு இருப்பவருக்கு கூட இந்த உலகத்தை விட்டும் அப்பால் பட்டு விட்டால் ஒன்றும் தெரியாது. உயிரோடு இருப்பவர் கூட இந்த உலகத்தை விட்டு அப்பால் பட்டு விட்டால் ஒன்றும் தெரியாது. உதாரணத்துக்கு முதலாவது செய்தியை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி பகுதி 116, 117, 118 வசனங்கள். அதிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி விட்டார்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுவான். காதியானிகள் அவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வைத்திருக்கிறார்கள் அல்லவா? மறுமை நாளையிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்புவானாம். கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்து மரணிப்பார்கள். மரணித்ததற்கு பின்னால் மறுமையிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி, வைது காலல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, ஆம்த குல்த லின்னாஸி தகிதூனி வ உம்மி இலாஹினி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயாரையும் அல்லாஹ் அல்லாத 2 கடவுளாக நீங்கள் எடுக்க சொன்னீர்களா? இன்றைக்கு சொல்கிறார்கள் அல்லவா, முக்கடவுள் கொள்கை. அல்லாஹ் ஒருவன், ஈசா ஒருத்தர், மரியம் ஒருத்தர், 3 கடவுள் கொள்கை. அதைத்தான் அல்லாஹ் மறுமையிலே எழுப்பி கேட்பானாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களாம், கால சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன், மாயக்கூனு லி அன் அகூல மா லைஸ லீ பி ஹக்குன், எனக்கு அதிகாரம் இல்லாத
ஒரு விடயத்தை சொல்வதற்கு நான் அப்படி உடன்பட மாட்டேன், சொல்ல மாட்டேன். வைன் குந்து குல்துஹு, அப்படி நான் சொல்லி இருந்தால்